சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள பள்ளிகளுக்கு எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் செல்லக்கூடாது என்று தற்பொழுது மேயர் பிரியா தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளிகளுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்றும் மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளிகளுக்கு எம்எல்ஏக்கள் செல்லக்கூடாது என்றும், முதல்வர் படத்தை பள்ளிகளில் மாட்ட வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் மேயர் பிரியா தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் பள்ளிகளுக்குள் எம்எல்ஏக்கள் செல்லக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த கட்சி நபர்களும் நேரடியாக வகுப்பறைக்கு சென்று முதலமைச்சர் புகைப்படத்தை மாட்டக்கூடாது என்றும் மேயர் பிரியா தற்பொழுது அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது பள்ளிகளுக்குள் எம்எல்ஏக்கள் செல்லக்கூடாது என்று மேயர் பிரியா அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இந்த அறிவிப்பிற்கு என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பள்ளிகளுக்கு அந்த கட்சியினரை சேர்ந்தவர்கள் சென்று முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படத்தை வைப்பதும், அதே போல குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்களை அளிப்பதும், அதை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதும் சர்ச்சையாகி வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளிலும் இதே மாதிரியான சூழல் ஏற்பட்டதன் காரணமாக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்றைக்கு மாமன்ற கூட்டம் என்பது நடைபெறுகிறது. வார்டு 196 மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளித்த மேயர் பிரியா அவர்கள், சென்னை மாநகராட்சி கீழ் உள்ள பள்ளிகளில் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து வேற யாரும் செல்லக்கூடாது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் தான் உள்ளே செல்ல வேண்டும். முதலமைச்சர் புகைப்படத்தை பள்ளிகளில் மாட்ட வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் மட்டுமே வழங்க வேண்டும். அதை தவிர்த்து எந்த கட்சி நபர்களும் நேரடியாக வகுப்பறைக்கு சென்று முதலமைச்சர் புகைப்படத்தை மாட்டக்கூடாது என்ற எச்சரிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவ்வாறு நடந்து கொள்ள பள்ளி வளாகம் என்பது கல்வி கற்கும் இடம். எனவே அங்கு தவறான கற்பிதங்களை கற்பிக்க கூடாது. அவர்களும் நாம் அனைவரும் பொறுப்புதான். தலைமை ஆசிரியர் அனுமதியின்றி எந்த அனுமதி வழங்கக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அப்படி வருங்காலங்களில் பள்ளி வளாகத்தில் எந்த அனுமதியும் இன்றி அரசியல் கட்சியினர் யாரேனும் வந்தால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் பிரியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள பள்ளிகளுக்கு எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் செல்லக்கூடாது என்று தற்பொழுது மேயர் பிரியா தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளிகளுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்றும் மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளிகளுக்கு எம்எல்ஏக்கள் செல்லக்கூடாது என்றும், முதல்வர் படத்தை பள்ளிகளில் மாட்ட வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் மேயர் பிரியா தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் பள்ளிகளுக்குள் எம்எல்ஏக்கள் செல்லக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த கட்சி நபர்களும் நேரடியாக வகுப்பறைக்கு சென்று முதலமைச்சர் புகைப்படத்தை மாட்டக்கூடாது என்றும் மேயர் பிரியா தற்பொழுது அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது பள்ளிகளுக்குள் எம்எல்ஏக்கள் செல்லக்கூடாது என்று மேயர் பிரியா அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இந்த அறிவிப்பிற்கு என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பள்ளிகளுக்கு அந்த கட்சியினரை சேர்ந்தவர்கள் சென்று முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படத்தை வைப்பதும், அதே போல குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்களை அளிப்பதும், அதை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதும் சர்ச்சையாகி வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளிலும் இதே மாதிரியான சூழல் ஏற்பட்டதன் காரணமாக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்றைக்கு மாமன்ற கூட்டம் என்பது நடைபெறுகிறது. வார்டு 196 மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளித்த மேயர் பிரியா அவர்கள், சென்னை மாநகராட்சி கீழ் உள்ள பள்ளிகளில் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து வேற யாரும் செல்லக்கூடாது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் தான் உள்ளே செல்ல வேண்டும். முதலமைச்சர் புகைப்படத்தை பள்ளிகளில் மாட்ட வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் மட்டுமே வழங்க வேண்டும். அதை தவிர்த்து எந்த கட்சி நபர்களும் நேரடியாக வகுப்பறைக்கு சென்று முதலமைச்சர் புகைப்படத்தை மாட்டக்கூடாது என்ற எச்சரிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவ்வாறு நடந்து கொள்ள பள்ளி வளாகம் என்பது கல்வி கற்கும் இடம். எனவே அங்கு தவறான கற்பிதங்களை கற்பிக்க கூடாது. அவர்களும் நாம் அனைவரும் பொறுப்புதான். தலைமை ஆசிரியர் அனுமதியின்றி எந்த அனுமதி வழங்கக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அப்படி வருங்காலங்களில் பள்ளி வளாகத்தில் எந்த அனுமதியும் இன்றி அரசியல் கட்சியினர் யாரேனும் வந்தால்
பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் பிரியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.